அப்படியே மட்டும் கூப்பிடுங்க. வேணா 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 அப்படியே முடியாது. ரொம்ப தூரம் இருக்கானே வர முடியாது. நீ கொடு. அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தற்போது தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் கடலூரில் அவருடைய வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டு வாக்குவாதத்தில் திமுகவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் வாக்குவாதத்தில் காவல்துறையோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். களத்திலிருந்து முடிய விவரங்களை வழங்குவதற்காக உடைய செய்தியாளர் சுப்ராமன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுப்ராமன், அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கு? போங்க. வணக்கம். தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சற்று முன்பாக தஞ்சாவூர் போலீசார் சென்னை வருகை தந்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைக்கு திமுக சார்பில் தஞ்சாவூரில் நடைபெற்ற இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக, அதாவது வேளாண் முழு கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கூறி திமுக சார்பாக தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. அப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக, அதாவது பெண்கள் குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு அவர் தற்போது தஞ்சாவூர் அழைத்துச் செல்லப்படுகிறார். தஞ்சாவூர் அவர் அழைத்துச் செல்லக்கூடிய அந்த வழியில அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடன் முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு, சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் சென்றக்கூடிய நிலையில அவர் பின்னாலாக முன்னாள் அமைச்சர் ஏவவேலு, MRK பன்னீர்செல்வம், அதே போல KN நேரு உள்ளிட்டோர் அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த கேளம்பாக்கம் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த ரத்தினமங்கலம் என்ற பகுதியில் வாகனம் வந்தபோது தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வாகனம் மட்டும் அனுமதிக்கப்பட்டு மற்ற அனைத்து வாகனங்களும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக ஊடக வாகனங்களும், அதே போல முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, MRK பன்னீர்செல்வம், அதே போல ஏவவேலு உள்ளிட்டோருடைய அந்த வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனும் அந்த உடன் வந்திருந்தார். அவர்களுடைய வாகனமும் முழுமையாக பேரிகேடுகள் போட்டு தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் எந்த ஒரு வாகனத்தையும் அனுமதிக்காமல் முழு பேரிகேடு போட்டு முழுமையாக அடைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வாகனம் மட்டும் தற்போது தஞ்சாவூர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு அவரை போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அழைத்துச் செல்கிறார்கள். குறிப்பாக அவருடன் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய அந்த வாகனத்தில் சென்று கொண்டிருந்தாலுமே கூட அவருக்கு பின்பாக ஏராளமான திமுகவினர் தொடர்ச்சியாக அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து, அதாவது திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படக்கூடிய நிலையில அவருடைய வாகனத்தை முன்னாள் அமைச்சர்கள் பின்தொடர்ந்து வந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வாகனத்துக்கு பின்பாக எந்த வாகனமும் செல்லக்கூடாது என்று போலீசார் தற்போது அதற்கான அந்த தடையை விதித்திருக்கிறார்கள். குறிப்பாக பேரிகார்டுகள் போட்டு முழு போக்குவரத்தையும் முழுமையாக தடை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி என்பது கேளம்பாக்கம் அந்த சாலையில் இருக்கக்கூடிய ரத்தினமங்கலம் பகுதியில போலீசார் இந்த தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் போலீசாரோடு பேச்சுவார்த்தை நடத்தியுமே கூட அவருடைய வாகனங்கள் தற்போது அனுமதிக்கப்படவில்லை. முன்னாள் அமைச்சர் நேரு தொடர்ச்சியாக காவல்துறையிடம் பேச்சுவார்த்தை என்பதை நடத்தி வருகிறார். எங்களுடைய அதாவது எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவரை பார்ப்பதற்காக அவருடன் செல்வதற்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்று எவ்வளவோ கூறியும் காவல்துறை முன்னாள் அமைச்சர்களை என்ன மாதிரி திமுக எதிர்கொள்ளும் சார்? தலைவரோட பேசி கலந்து பேச முடியும்.